இந்த வீடியோல டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ கொஸ்டினை டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்வியூ கொஷின். டேட்டா அனலிட்டிக்ஸில் மோஸ்ட்டாக என்னென்ன மாதிரியான இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் அந்த கொஷின்ஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இப்போ உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்க ஒரு டேட்டா செட் இருக்குது. அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ்லாம் மிஸ் ஆகுது. இமெயில் அட்ரஸ், ஏன்னா அப்படி அதை வச்சு தான் அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர், இது ரெண்டு வச்சு தான் நம்மளால் ஒரு கஸ்டமரை காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன். அண்ட் இதில் நம்மளோட கொஷின் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட டேட்டா செட் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாதிரி அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிளான டேட்டாவை அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு டிக்ஷனரி, நீங்கள் டேரெக்டாக டேட்டா ஃப்ரேம்குள்ளே நீங்கள் ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக இப்போ நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். கஸ்டமர் ஐடி, ஸோ கோட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ ஓகே, கஸ்டமர் ஐடி. ஸோ என்னென்ன கஸ்டமர் ஐடி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2-3 கஸ்டமர் ஐடிஸ் இல்லை 4 கஸ்டமர் ஐடிஸ் மட்டும் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா ஓகே, இமெயில், alice@email.com. இங்கே ஸோ நன்னுன்னு கொடுக்கும் போது இந்த மாதிரி கோட்ஸில் கொடுத்தா அது ஸ்ட்ரிங்காகவே கன்சிடர் பண்ணிக்கும். கரெக்டாக? ஸோ நல் வேல்யூ அப்படிங்கிறதுனால நான் கோட்ஸில் கொடுக்கல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4th ஒன்க்கு ginger@email.com. ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க. phone_number இதை கோட்ஸில் கொடுத்துருங்க. ஸோ விச் இஸ் கீ அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்படி தானே ஒரு டிக்ஷனரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃபோன் நம்பர் அப்படிங்கும் போது நான் இங்கே ஒரு நல் வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறதுக்கு என்ன கோட், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மளோட பாண்டாஸ் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா df is equal to, அதாவது என்னோடய டேட்டா ஃப்ரேம், pd அப்படிங்கிறது என்னோடய பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரி, இந்த இடத்துல டேட்டா ஃப்ரேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டி அப்படின்றது கேபிட்டல்லையும் எஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேபிட்டல்லையும் இருக்கணும் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும் போது. ஓகே, ஸோ இந்த இடத்துல மெத்தட் 1, இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. மெத்தட் 1ல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிஸ்ஸிங் காலம்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ண போகிறேன். ஓகே, ஒன்று இருக்கிற மிஸ்ஸிங் காலம்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒர்க் தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ அப்படிங்கிற பேரில் df.drop NA அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல் வேல்யூஸ் இதெல்லாமே நம்ம NA அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? நான் அப்ளிகபிள் வேல்யூ. அதனால் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்மகிட்ட 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம காலம்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டாக? ஓகே, ஃபைன். நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதை நான் கட் பண்ணிவிட்டு df எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னோடய df இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது என்னோடய டேட்டா ஃப்ரேம் ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் எனக்கு கிடச்சிருச்சு.
கஸ்டமர் ஐடி, இமெயில், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருச்சா. ஸோ இதில் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு என்னது, இந்த இடத்துல நான் சப்செட் அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 காலமையும் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன், ட்ராப் பண்ண போகிறேன். 2 காலமில் இருக்க நல் வேல்யூஸை, அதனால் 2 காலம்ஸையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு phone_number. ஓகேங்களா. ஸோ நம்மளோட காலமோட நேம் இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ df_clean அப்படிங்கிறத நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை நான் பிரிண்ட் ஸ்டேட் ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி கோட்ஸ் கொடுத்துட்றேன். கோட்ஸில் ட்ராப் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நியூ லைனில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் டேட்டா செட் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இது வரணும் கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே அப்படியும் கொடுத்துக்கிட்டு மறக்காமல் கமா செப்ரேட்டரை கொடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரிங்ஸுக்கும் உங்களோட டேட்டா ஃப்ரேமோட நேமுக்கும் கமா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணலாம். ஸோ எடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது அப்படின்னா மேபி உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். டேட்டா ஃப்ரேம் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது, லைக் ரோஸ் தான் இருக்குது. ஏன்னா நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஆமாம் தானே. ஸோ என்னோட டிஎஃப்பை ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிஸ் அப்படிங்கிற ரோலையும் மெயின் ரோலையும் ஒரு நல் வேல்யூவும் இருந்துச்சு. ஃபோன் நம்பர் ஒன்றும் இல்லை. இந்த காலமில் எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ரோவில் எனக்கு ஒன்று இல்லை கரெக்டாக. எனக்கு எல்லாமே இருந்த ஒரே ஒரு ரோ, நல் வேல்யூஸே இல்லாத ஒரே ஒரு ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் ஐடி 2 கரெக்டாக, கஸ்டமர் ஐடி 3 அப்படிங்கிறதுல மட்டும்தான். அதாவது என்னோடய ரோ நம்பர் 2, என்னோடய இண்டெக்ஸ் நம்பர் 2 அப்படிங்கிறதுல மட்டும்தான் எனக்கு எல்லா வேல்யூஸுமே ப்ரெசிஸ்டாக இருந்ததுனால எனக்கு அந்த வேல்யூ மட்டும் வந்திருக்கு. என்ன வேல்யூஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணனால அந்த ஹோல் ரோவே எனக்கு போயிடுச்சு. ஓகே, இது ஃபஸ்ட் மெத்தட். இதை எப்பப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான டேட்டாஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது ட்ராப் எண்ணே கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கண்டிப்பாக டேட்டா லாஸ் ஆகும். அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அவ்வளோவா ட்ராப் எண்ணே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட் இருக்கும் போது பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபில் பண்ணுவோம். இல்லாத இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில் பண்ணுவோம். ஸோ மெத்தட் 2ல் df_fill அப்படின்னு ஒன்று நான் இங்கே கொடுக்குறேன். fill to இந்த இடத்துலையும் அதே மாதிரி df.fill NA அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இமெயிலையும் எனக்கு நல் வேல்யூஸ் இருக்குது, ஃபோன் நம்பர்லேயும் எனக்கு நல் வேல்யூஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு வேல்யூவை நான் வந்து ஃபில் பண்ணணும் கரெக்டுங்களா. ஸோ அதுக்காக நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிக்ஷனரிக்குள்ளே ஒரு கீ அண்ட் பேர் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதில் நான் மாற்றி அப்படியே ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபில் என்னைக்கு நம்ம பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இது ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம கீ அண்ட் பேர் வேல்யூஸ் கொடுப்போம். ஓகே, இங்கே நான் இமெயில் அப்படிங்கிறதுல இமெயில் ஐடியா வெறும் இமெயில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இமெயில் அப்படிங்கிறதுல மறக்காமல் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. அது டிக்ஷனரி வச்சு கீக்கு நம்மளுக்கு கோட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இமெயில் ஐடி நம்மளுக்கு லைக் அன்னோன் இமெயில் ஐடி அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஓகே, @email.com. ஏன்னா எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு நான் க்ரியேட் பண்ணதில் கஸ்டமர் ஐடி அதுக்கப்புறம் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அவங்களோட ஏஜ், அவங்க எந்த ரீஜன்லேருந்து வராங்க, அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வராங்க, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், அவங்க பேர், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா இது எனக்கு தேவையில்லாத டேட்டா லாஸ் தானே. அதனால் ஓகேங்களா. ஸோ இங்கே நான் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். phone_number கரெக்டாக, ஃபோன் நம்பர். ஸோ நம்மளோட காலம் நேமை நம்பர் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஓகே, ஸோ இங்கே கம்மா போட மறந்துடாதீங்க. ஓகே ஃபைன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ண ஜஸ்ட் அதை நான் வந்து df_fill அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா
ஸோ எங்கெல்லாம் எனக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சோ அங்கெல்லாம் எனக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுத்தது ஃபில் ஆயிரும். ஸோ இது என்னோட நார்மல் டிஎஃப் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லையா நன் போட்டு க்ரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம். இது வந்து நம்ம ஃபில் பண்ண டேட்டா செட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கேயும் நன்னே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேணும், இல்லை எனக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது, நான் எனக்கு வந்து ட்ராப் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லேயர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லேயர்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு ஃபேன்சி 10,000 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரியான வேல்யூவெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து அப்படிங்கிறது தான் இந்த என்னோட ஜூபிட்டர் நோட் புக். ஸோ அதனால் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயே நம்ம பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நான் ஒரு சாம்பிள் டேட்டா க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிக்ஷனரிக்குள்ளே ஜஸ்ட் எதுவும் இல்லை, சின்னதாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னும் இதில் வந்து ப்ராடக்ட் ஏ இல்லை நீங்கள் அப்புறம் ஸ்கேல் அப்படின்னாலும் ஃபைன். ஸோ இது சாம்பிள் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட். ஸோ நீங்கள் கொடுக்குற கீ வேல்யூ பேர் அதுக்கப்புறம் அதோட நேம் நேம் பேரெல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ அந்த காலமோட நேம் எல்லாமே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுக்குற வேரியபிள் நேமுமே வந்து இன்னொருத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். உங்களோட ஃபைல் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதனால தான் இந்த நேம் கொடுத்துருக்காங்க, அந்த நேம்லேயே அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக இருக்க மாதிரி நேம் வந்து கொடுத்தா நல்லது. ஓகே, அது குட் ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். ஸோ அடுத்தது நான் இங்கே வந்து அமௌண்ட் கொடுக்குறேன், லைக் 150. அதுக்கப்புறமா அப்புறம் இங்கே நான் வந்து ஓகே 1 2 3 4 வேல்யூஸ் கொடுத்துறேன். இங்கே ஒரு 10,000 அப்படிங்கிற இதை கொடுக்குறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். என்னோடய டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிடி டாட் டிஏ கேபிட்டல்லையும் எஃப்ஐ கேபிட்டல்லையும் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ டேட்டா ஃப்ரேம் இதில் என்னோடய டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் இங்கே என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய டேட்டா ஃப்ரேமை பார்த்தீங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய அவுட்லயர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக லைக் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன? ஸோ இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாவில் மிடில் 50% ஆஃப் டேட்டா எப்படி இருக்குது, என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வச்சுருக்கிறது தான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஓகே, நம்மளோட வேல்யூவில் இருந்து 50% ஆஃப் டேட்டா எப்படி இருக்குது, மிடில் இருக்க 50% ஆஃப் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இதை எதை வச்சு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா ஆக்சுவலாக இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட ஃபார்முலா IQR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா Q3 மைனஸ் Q1. ஓகே, அப்போ இந்த Q3 அண்ட் Q1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Q1 அப்படி % ஆஃப் டேட்டா இருக்கும் போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ டேட்டா வேல்யூஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குது Q1. ஓகே, இதில் 25% ஆஃப் டேட்டாஸ் இதில் இருக்க போகுது. ஓகேங்களா, அப்போ Q3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 75% ஆஃப் டேட்டா. ஓகே, நம்ம டேட்டா 100% இருக்குன்னா அதுக்கு அந்த டேட்டா 75% இருக்கும் போது அதுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சுருக்கிறது தான் இந்த Q3 Q3 அப்படின்னு சொல்லி இவையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த அதுதான் இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். அதுக்காக தான் இந்த 25% ஃபஸ்ட்டு இருக்க 25% ஆஃப் டேட்டாவும் ஹோலாக இருக்க 75% ஆஃப் டேட்டாவையும் நம்ம வந்து அதுக்கு நம்மளுக்கு Q1னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், Q3னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு Q1க்காக நான் வந்து இங்கே Q1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் டேட்டா கரெக்டாக சேல்ஸ் டேட்டாவில் இருக்கிறது தான் என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் டேட்டாவில் இருக்க வேல்யூவில் இருக்க 25% ஆஃப் டேட்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். லைக் எடுக்க போகிறோம், லைக் என்னோட அமௌண்ட் டாட். ஸோ இந்த டிஎஃப் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த காலமை நம்ம தனியாக ஃபெச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான், ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஎஃப் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட். ஸோ இதில் நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா குவான்டெயில். ஓகே,
குவார்டைல் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. அதை நான் வந்து பாயிண்டில் எழுதிக்கிறேன். டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 0.25 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். இது வந்து Q3 வரும்போது அப்போ இங்கே என்ன ஆகும்? சேம் இதே ஃபார்முலா தான் நம்மளுக்கு இங்கே வரப்போகுது. அதே சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற காலமில் தான் நம்ம 75% ஆஃப் டேட்டாவை மாற்ற போகிறோம். ஸோ நான் 7 அப்படிங்கிறத மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணாலே போதும், எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட IQR அப்படிங்கிறது Q3 மைனஸ் Q1. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும். ஓகே, லோயர் பாண்ட் அண்ட் அப்பர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என் டேட்டா இதுலேருந்து ஆரம்பித்து இதுக்குள்ளே தான் முடியுது, அதாவது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதுலேருந்து ஆரம்பித்து இதுலேருந்து முடிய போகுது. அப்போ எனக்கு மினிமம் லோயர் பாண்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கும், என்னோட அப்பர் பாண்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லோயர் பாண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. அதில் என்ன பண்ண முடியும்? லோயர் பாண்ட்லேருந்து அப்பர் பாண்ட்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் என்னோட சேல்ஸ் டேட்டா. அதுக்கு கீழேயும் போச்சு இல்லை அதுக்கு மேலே போச்சு அப்படி டேட்டா பாயிண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q1 அப்படிங்கிறது என்னது? இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர். ஓகே, Q1 மைனஸ் 1.IQR. ஓகே, ஸோ இதுல ஓகே, ஸோ லோயர் பாண்ட் அப்படிங்கும்போது மினிமம் வேல்யூ இருக்கும். கரெக்டாக இந்த மைனஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ அப்பர் பாண்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ அது எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறோம்? Q3லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ப்ளஸ் 1.5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆச்சா? ஃபைன். இப்போது இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட்லயர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அவுட்லயர் அப்படிங்கிற ஒரு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ DF. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு B-Tree மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.